வணக்கம், வந்தனம், நமஸ்தே அண்ட் வெல்கம் டு அவர் ஷோ மஞ்சள் வெயில் மாலை. டெய்லி நம்மளோட மஞ்சள் வெயில் மாலை ஷோல ரொம்பவே சூப்பரான இன்ஃபர்மேட்டிவான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பார்த்துட்டு வரும். அந்த வகையில இன்னைக்கு நம்மளோட ஷோல உங்களுக்கு பிடிச்ச என்னென்ன விஷயங்கள் காத்துட்டு இருக்கு அப்படிங்கறத பார்க்க ரெடியா இருக்கீங்களா? வாங்க போலாம். நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் யோகாசனம். ஒரு சில பேரை பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ ஏஜ் ஆனாலுமே அவங்களோட ஏஜ் வந்து அவங்களோட ஃபேஸில் தெரியாது. ரொம்பவே ஆக்டிவாக ஜோஷாகவே இருப்பாங்க. ஸோ அதுக்கு முக்கியமான காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யோகாசனம் அப்படின்னு நம்ம வந்து அடிச்சு பேசலாம். ஸோ அந்த அளவுக்கு யோகாக்குள்ள அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கு. இன்னைக்கு இவங்க என்ன யோகா சொல்லி தர போறாங்க, அதோட பெனிஃபிட்ஸ் என்னெல்லாம் சொல்றாங்க அப்படிங்கிறத பார்க்க ரெடியா இருக்கீங்களா? வாங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய யோகா பக்கத்துலயுமே பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா சேது பந்தாசனா, அதாவது பிரிட்ஜ் போஸ். அதுலேயே வந்து சில வேரியேஷன்களாக இருக்கு. அது பண்ணதுனால வந்து என்ன பலன்கள், வந்து எந்த இடத்துல ஸ்ட்ரெச் கிடைக்கும், எல்லாமே வந்து நம்ம பார்த்துடலாம். இப்போ அப்படியே வந்து தண்டாசனால உட்காந்துட்டு இப்போ அப்படியே படுத்துடலாம். கால்கள் ரெண்டுமே வந்து மடக்கி வச்சிடலாம். இப்போ சேது பந்தாசனா அது எப்படி பண்றது ஃபர்ஸ்ட் பாத்துறோம். அதுக்கப்புறமேட்டு அதுல வந்து ஒரு சில சின்ன வந்து மாடிஃபை பண்ணி வந்து பார்க்கலாம். இப்போ அது எப்படி பண்றதுன்னா, சேது பந்தாசனா ரெண்டு கையுமே நல்லா இப்படி கீழே வச்சுட்டு இந்த குதிக்கால தொடுற மாதிரி வச்சுட்டு மூச்சு இழுத்துக்கிட்டே இடுப்பை நல்லா மேலே தூக்கிட்டு மூச்சை விட்டுறலாம். இதுலயே ஒரு சில வினாடிகள். தளர்த்திக்கலாம். இதுலயே வந்து அடுத்த ஸ்டெப் எப்படின்னா, கால் நல்லா கிட்டக்க இப்படி கொண்டு வந்துடணும். கிட்ட கொண்டு வந்து இந்த கொலுசு போடுற இடத்த இப்படி நல்லா இப்படி பிடிச்சிட்டு, அதுக்கப்புறம் மூச்சு இழுத்துக்கிட்டு இடுப்பு நல்லா மேலே தூக்கிட்டு இந்த எல்போ வந்து நல்லா இப்படி உள்ள தள்ளணும். அப்புறம் மூச்சை விட்டுருங்க. இந்த அளவுக்கு நல்லா மேலே தூக்கணும். சில வினாடிகள். தளர்த்திக்கலாம். இந்த மாதிரி காலை பிடிச்சிட்டு மேல் நோக்கி இப்படி தூக்கும் போது, இடுப்பை மேல் நோக்கி தூக்கும் போது பார்த்தோன்னா நம்மளோட இந்த தாடை பகுதி வந்து இந்த நெஞ்சில் வந்து அப்படியே வந்து லாக் ஆகுற மாதிரி இருக்கும். இந்த கழுத்து பகுதி வந்து நல்லாவே லாக் ஆகுற மாதிரி இருக்கும். அப்போ அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்த தொண்டை பகுதியில் இல்லை அந்த மசில்ஸ்க்கு எல்லாமே வந்து நல்லாவே ஸ்ட்ரென்தன் ஆகும். இதனால வந்து தைராய்டுக்கு வந்து ரொம்பவே நல்லதாக இருக்கும். இந்த சேது பந்தாசனா பார்த்தீங்கன்னா நம்மளோட முட்டிகளுக்கு வந்து ரொம்பவே நல்லது. முட்டி வலி இருக்கிறவங்க தாராளமாக இதை செய்யலாம். இந்த அளவுக்கு தூக்க முடியலனாலும் அவங்கவுங்களுக்கு எந்த அளவுக்கு தூக்க முடியுதோ அந்த அளவுக்கு வந்து பண்ணிடலாம். இப்போ இதுல வந்து ஒரு சின்ன வேரியேஷன். கால்கள் அதே மாதிரி மடக்கிட்டு கைகள் ரெண்டுமே இப்படி வச்சுட்டு இப்போ குதிக்கால்கள் ரெண்டு மட்டும் மேலே தூக்க போறோம். குதிக்கால்கள் இப்படி தூக்கிட்டு இடுப்பு பகுதியை வந்து மேலே நோக்கி இப்படி தூக்க போறோம். சில வினாடிகள். 1 2 3 4 5 6 7 8 9 10. தளர்த்திக்கலாம். அப்படியே குதிக்கால் தூக்கிட்டு ஹோல்ட் பண்ண முடியலன்னா ஜஸ்ட் அப்படியே வந்து இப்படி தூக்கிட்டு இப்படி வைக்கிற மாதிரியும் பண்ணலாம். குதிக்காலை தூக்கிட்டு அப்படியே இப்படி கீழே வைக்கிறது. இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட அப்பர் தைஸில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து ஸ்ட்ரெச் கிடச்சிரும். அதுக்காக வந்து நம்ம இந்த ஆசனா பண்ணுறோம். இப்போ அதே வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா கால்கள் நல்லா பின் நோக்கி இப்படி கொண்டு வந்துட்டு இப்போ நம்ம அந்த டோஸை வந்து மேல் நோக்கி தூக்க போகிறோம். டோஸை மேல் நோக்கி தூக்கிட்டு இடுப்பையும் வந்து மேல் நோக்கி தூக்க போகிறோம். இப்படி தூக்கணும். கால் விரல்கள் வந்து கீழே இல்லாமல் மேல் நோக்கி தூக்கிட்டு இடுப்பகுதி மேல் நோக்கி தூக்க போகிறோம். சில வினாடிகள். 1 2 3 4 5 6 7 8 9 10. தளர்த்திக்கலாம். கால் விரல்கள் மட்டும் மேல் நோக்கி தூக்கி பண்ணுறதுனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்த இன்னர் தைஸ், அதாவது வந்து இந்த தொடைப்பகுதி பின் தொடைப்பகுதியில் வந்து நல்லாவே வந்து உங்களுக்கு இழுவுத்தன்மை வந்து ஏற்படும். இப்போ இந்த கால் வந்து நேராக்கி வச்சுட்டு இந்த மாதிரி நேராக்கி வச்சுட்டு நம்ம தூக்கணும்னா ஃபஸ்ட்டு பண்ணோம் இல்லையா, அந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா நம்மளோட பேக் மசில்ஸ் அந்த க்ளூட்ஸ் எல்லாமே வந்து ரொம்பவே வந்து ஸ்ட்ரென்தன் ஆகும். அது ஒரு முறை செஞ்சிடலாம். சில வினாடிகள். தளர்த்திக்கலாம்.
இந்த மாதிரி ஒரே ஒரு ஆசனால கொஞ்சம் சின்ன சின்ன வேரியேஷன் ஒரு மாடிஃபை பண்ணாலே வந்து ஒன்னொன்று இடத்துல வந்து நமக்கு ஸ்ட்ரெச்லாம் கிடைக்கும். இதை வந்து நம்ம ஒன்றுனா செஞ்சு பார்த்தா தான் வந்து நம்மளுக்கு வந்து நல்லாவே புரியும், தெரியும், எல்லாமே வந்து இதாக இருக்கும். இதில் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்மளோட முட்டிகளுக்கு வந்து ரொம்பவே வந்து நல்லது. அதாவது வயசானவங்க இருந்தாலுமே சரி, இந்தமாரி படுத்துட்டு ஓரளவுக்கு அவங்களுக்கு எந்த தூக்க முடியுமோ அந்த வரைக்கும் மட்டும் தூக்கிக்கலாம். கால் பகுதிகள் நேராக வச்சுட்டே வந்து பண்ணலாம். மற்றவங்களாம் வந்து குழந்தைங்க இருந்தாலும் சரி, நடுத்தர வயது இருக்கவங்களாம் வந்து இந்த மாதிரி வேரியேஷன்ஸ்லாம் வந்து தாராளமாக வந்து முயற்சி பண்ணலாம். இந்த ஆசனம் வச்சு செஞ்சு பாருங்க. மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம். நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் இங்கிலீஷ்ல பேசலாம். இந்த உலகத்துல நம்மளால முடியாதுன்னு சொல்றதுக்கு எந்த ஒரு விஷயமும் இல்லைங்க. எல்லாமே நம்மளால சாத்தியமாகும். ஸோ இங்கிலீஷ் பேசணும் அப்படிங்கிறது கனவா மட்டுமே இருக்கு. அதை எப்படி நனவாக்குறது தெரியல அப்படிங்கிறது பல பேரோட கேள்வியாவே இருந்துட்டு வருது. ஸோ அந்த ஒரு கேள்விக்கு நம்மளோட இந்த செக்மெண்ட் முற்றுப்புள்ளி வச்சாச்சு. எவ்வளோ ஈஸியா இங்கிலீஷ் கத்துக்க முடியும் அப்படிங்கறத பாருங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இங்கிலீஷில் பேசலாங்கிற நிகழ்ச்சியில் புதுசாக என்ன பார்க்க போகிறோம், நான் ஆல்ரெடி என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படிங்கிற ஒரு சின்ன நினைவூட்டலோடு இன்னைக்கான கிளாஸை ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம எதை பற்றி பார்த்துட்ருக்கோம், காலங்கள் இல்லையா? ஸோ காலங்கள் அப்படிங்கும் போது நிகழ்காலம், எதிர்காலம், இறந்த காலம், இந்த மாதிரி 3 காலங்கள் அடிப்படையில் தான் நம்ம கொண்டு வரும். ஒவ்வொரு காலங்களுமே ஒவ்வொரு விஷயங்கள், அதாவது பர்ஃபெக்ஷனாக சொல்கிறது, கண்டினியூஸாக சொல்கிறது, ஸோ இந்த மாதிரியெல்லாம் இருக்குது. ஒரு காலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த காலத்தை நம்ம எப்படி சொல்கிறோம் அப்படிங்கிறது தான். ஒரு ப்ரெசன்ட் ஃபார்மில் சொல்கிறீங்க, நிகழ்காலத்தில் சொல்கிறீங்க அப்படிங்கும் போது அந்த நிகழ்காலம் ஹவ் இட் பிகம்ஸ் அப்படிங்கிறது தான். நிகழ் அப்படிங்கிறது வந்து நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது தான் நிகழ் இல்லையா? ப்ரெசென்ட் அப்படிங்கிறது. பாஸ்ட் அப்படின்னா நடந்து முடிஞ்சது. அதே ஃப்யூச்சர்னும் போது த ஃப்யூச்சர் கம்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ அப்போ ஒவ்வொரு விஷயங்களையும் எப்படி எப்படி நம்ம சொல்கிறோங்கிறது தான். ஒரு டென்ஸ், ஒரு காலம் எடுத்துக்கிட்டால் அதை ரூல் பேஸ்டே முடிச்சிடலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ரூல் பேஸ்டு முடிக்கலாம். ஆனால் அந்த ரூல்லையே உங்களுக்கு யார் யார் என்னென்ன பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்கன்னு தெரியணும். ஒரு பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு எடுக்கிறீங்கன்னா ஒரு ஆக்ஷன், ஒரு செயல் வார்த்தை கொடுக்குறாங்க. அந்த செயல் என்ன செய்யுது, யாரை குறிக்குது, எந்த வேலையை எவ்வளவு நேரத்துக்கு செய்கிறாங்க அப்படிங்கிற எல்லாமே அந்த பக்குவமான அந்த சென்டென்ஸில் அந்த பக்காவாக நமக்கு என்ன ஆகிடும், கிளியர் ஆகிடும். ஒரு ஆக்ஷன் கொடுக்குறோம், அண்ட் பை த வே அந்த பர்சனையும் கொடுக்குறோம். ஏன்னா ஆக்ஷனும் பர்சனும் சேர்ந்து தான் என்ன பண்ணுறாங்க, அந்த வேலையை செய்கிறாங்க. அது என்ன வேலையோ அதை நிகழ்காலத்துலையா, எதிர்காலத்துலையா, இறந்த காலத்துலையாங்கிறத செய்கிறாங்க. சரிங்களா? இதையே பாசிட்டிவ் என்னால் முடியும், நெகட்டிவ் முடியாது, அதே மாதிரி இன்ட்ரோகேட்டிவ் ஏன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ஸ். ஸோ இந்த மாதிரியான ஃபார்மேஷன், அஃபர்மேட்டிவ் ஃபார்மேஷன்லையும் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இப்போ இன்னைக்கான டென்ஸ் என்ன, ரூல் என்ன, எப்படி எழுதலாம்னு சொல்லி தருவாங்க. இன்னைக்கான டென்ஸ் வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். பாசிட்டிவ் ஃபார்ம் ஆஃப் அஃபர்மேஷன் எழுத போகிறோம். Verb 1, Verb 2, Verb 3, Verb 1 plus ing. Present, past, past participle. இப்போ eat, சாப்பிட, eat, சாப்பிட்டேன். V3 வந்து eaten. சாப்பிட்டான். and verb 1 plus ing சாப்பிட்டு கொண்டிருக்கிறான். eat plus ing. ஓகேங்களா? so verb action is ready. subject I, we, you, he, she, they, it. subject ready. ரூல் எழுதலாமா? ஸோ ரூல் வந்து யாருக்கு எழுத போகிறோம், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்க்கு ரூல் எழுத போகிறோம். சப்ஜெக்ட் ப்ளஸ் இஸ், ஆம், ஆர் ப்ளஸ் verb 1 plus ing ஆக்ஷன் இல்லையா, அண்ட் ஃபாலோட் பை ஆப்ஜெக்ட். சரிங்களா? இப்போ ரூல் ரெடி. இப்போ யாருக்கு என்ன ஃபார்மேஷன், ஆம், வாஸ், he is, was, she is, was, it is, was.
we are, where, you are, where, they are, where. So அப்போ the formation ready. The form of present, form of past, present, past, present, past. So அப்போ இது ரெடி இல்லையா? Then example. ஈட்டிங். ஸோ அப்போ ஈட்டிங்க்கு வந்து நீங்கள் பேர் வச்சு எழுதிக்கலாம், பேர் வைக்காமலே எழுதிக்கலாம். ஸோ பாலா இஸ், பாலாங்கிறது ஒரே ஒருவர் இல்லையா, சிங்கிள் பர்சன், இஸ் ஈட்டிங் பாலா இஸ் ஈட்டிங் லஞ்ச். ஸோ அப்போ பாலா என்ன பண்ணுறாரு? மதிய உணவு சாப்பிட்டு கொண்டிருக்கிறார். கொண்டிருக்கிறார் ஏன்னா ஒருத்தர் தான், டு இண்டிகேட்டிங் ஒன் பர்சன். ஸோ அப்போ கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது தான். ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க? பாலா இஸ் என்ன பண்ணுறாரு? ஈட்டிங் லஞ்ச், மதிய உணவு அப்படிங்கிறத கொடுக்குறோம். இந்த இடத்துல டின்னர் அப்படின்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி இரவு உணவு அப்படின்னு கொடுத்துக்கலாம், இல்லை காலை உணவு பிரேக்ஃபாஸ்ட் அப்படிங்கிறத கொடுக்கலாம். ஸோ பேஸ்ட் ஆன் தட் நம்ம இந்த ஒரு சென்டென்ஸ்க்கு ஏற்ற மாதிரியான தமிழ் ஆக்கங்களையும் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆனால் the person who is indicating a one அப்படின்னா அந்த ஒன்னுக்கு ஏற்ற மாதிரி தான் லாஸ்ட்ல எண்டிங் நம்ம கொடுக்கணும். சரிங்களா? சரி, நான் ஒரு தடவை சொல்லிக்கிட்டே வந்துட்டு இருக்கேன். மெனி அப்படின்னா இருக்கிறார்கள், ஒன் அப்படின்னா அந்த ஆண்பால் பெண்பால், அதாவது ஜெண்டர் ஆஃப் மேல் அண்ட் ஃபீமேலுக்கு ஏற்ற மாதிரி கொண்டிருக்கிறார், கொண்டிருக்கிறாள் அந்த மாதிரி கொடுக்குறது. சரிங்களா? ஸோ அப்போ ஒரு ஃபார்ம் ஆஃப் வேர்ப் எடுக்கும் போது அந்த ஃபார்ம் ஆஃப் வேர்ப்மே எந்த ஃபார்மேஷனில் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படிங்கிறது தான். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு காலங்களுக்கு அடிப்படையில் தான், அதாவது நிகழ்கால அடிப்படையில், எதிர்கால அடிப்படையில். ஸோ இங்கே வந்து நம்ம நிகழ்கால அடிப்படையில் தான் எழுதுகிறோம். அதையும் எப்படி எழுதுகிறோம்? கண்டினியூஸ் ஃபார்மேஷனில், நடந்துக்கிட்டு இருக்குன்ற ஃபார்மேஷனில் எழுதுகிறோம். சரிங்களா? இன்றைக்கி உங்களுக்கான வேர்ப் ரெடி. இந்த வேர்ப் வச்சுட்டு நீங்களும் ஒரு 5 to 10 சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுங்கள், பேசியும் பழகுங்க கண்டிப்பாக. ஸோ அடுத்த கிளாஸில் அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான சென்டென்ஸோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் தெரிந்து கொள்வோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான விஷயங்களை பார்த்துட்டு வரும். இன்னைக்கு இவர் என்ன சொல்ல போறாரு அப்படிங்கறத பாருங்க. வசன் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தான் தெரிஞ்சுக்க போறோம். நம்ம எல்லாருக்குமே கனவுன்னு ஒன்று வந்துச்சுன்னா அது நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள வச்சு வரும். அதாவது நம்ம அம்மா அப்பா வச்சு வரும், இல்லை நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரி வரும், நம்ம எதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணமோ அதை வச்சுலாம் வரும். உதாரணத்துக்கு நீங்கள் ஏதாவது ஒரு பெட்டு வளர்த்துருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த பெட்டு கூட நீங்கள் இருந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் கனவாக வரும். இல்லைனா நீங்கள் யோசிச்சு கூட பார்க்க முடியாத சில விஷயங்கள் கனவாக வரும், அது அந்த பெட்டை வச்சு வரும். இப்படி நமக்கெல்லாம் வருது. அப்போ நம்ம வச்சிருக்கக்கூடிய பெட்டுக்கு அப்படி ட்ரீம் வருமானு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? உண்மையிலேயே அப்படி ஒரு ட்ரீம் வரும்னு தான் சொல்கிறாங்க. பெட்ஸ் எப்போவுமே ட்ரீம் பண்ணும். அதுவும் அந்த ஓனருடைய ஃபேஸ் மட்டும் இல்லை, அந்த ஓனருடைய ஸ்மெல்லை கூட அதோடைய ட்ரீமில் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. நிஜமாவே அந்த ஓனர் பக்கத்தில் இருக்கிற மாதிரி ஸ்மெல் பண்ணுமா. அதனால தான் தூங்கிட்டு இருக்கிற திடீர்னு எந்திரிச்சு எங்கெங்கேயோ தேடுற மாதிரிலாம் இருக்கும். ஆனால் யாருமே வீட்டுக்கு வந்திருக்க மாட்டாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு காரணம், எந்த ஒரு பெட்டாக இருந்தாலும் அது ட்ரீம் பண்ணும். அதுலேயும் குறிப்பாக இதில் எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போகிறது டாக்ஸ் தான் சொல்கிறாங்க. சரக்கு மேகம் இதை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுதான் ஆல்கஹால் க்ளவுட் அப்படின்னு சொல்லுவாங்க. 1000 லைட் மீட்டர்ஸ் தாண்டி நம்ம ஏர்த்துலேருந்து ரொம்ப தூரமாக இருந்தாலும் இந்த ஒரு விஷயத்த நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். ஏன்னா இப்போ எப்படி நமக்கு மேகத்துலேருந்து மழை வரும்னு சொல்கிறோமோ, அந்த மாதிரி அந்த மேகத்துலேருந்து ஃபுல் ஆஃப் ஆல்கஹால் மட்டும்தான் வரும். அதில் என்ன வேரைட்டி அப்படின்னா கேட்கக்கூடாது, ஆனால் அதில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆல்கஹால் மட்டும்தான் ஃபில் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணால் எவ்வளோ தூரம் ஃபில் ஆகும்? அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணோம்னா 400 ட்ரில்லியன் ஆஃப் அந்த சின்ன பாட்டில் பீர் வரும் இல்லையா, அந்த லெவலுக்கு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா எந்த அளவுக்கு பெருசான மேசிவ் க்ளவுடாக இருந்தால் இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. அந்த க்ளவுடு ஃபுல்லாகவே அதுலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியாத அளவுக்கான இடம் இருக்குது. இப்போ அதை நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்தில் கிட்டத்தட்ட நம்ம ஏர்த்தில் ஒரு தனி இடத்தையே அதுக்கு ஒதுக்கி கொடுக்கணுன்ற மாதிரி தான் இருக்கும். அந்த அளவுக்கு அதில் செக்ரெட் ஆகிட்டே இருக்குது, அது பெருசாகிட்டே போய்கிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. அதிகமாக தூங்காமல் வேலை செய்கிறதுனால அந்த கம்பெனி எப்போவுமே பெரிய லெவலில் போயிட்டுருக்கோம் அப்படின்னா நம்ம நினைக்கக்கூடாது. இப்போ உதாரணத்துக்கு கண்ட்ரி பேஸில் நம்ம எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க, எந்த நாடு அதிகமான ப்ரொடக்டிவிட்டி வச்சுருக்கோ அங்கே ரொம்ப லெஸ் டைமில் தான் ஒர்க்கர்ஸ் ஒர்க் பண்ணுவாங்க.
ஆனால் எந்த கண்ட்ரியில் அதிகமான ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுறாங்களோ 8க்கு பதிலாக ஒரு 10 ஹவர்ஸ் 12 ஹவர்ஸ்லாம் ஒர்க் பண்ணுறாங்களோ அங்கே அந்த கம்பெனியோடைய அந்த நாட்டோடைய ப்ரொடக்டிவிட்டி ரொம்ப கம்மியாக தான் இருக்குதுன்னு ரிசர்ச்சில் சொல்லியிருக்காங்க. அதனால் அந்த ஒர்க்கர்கிட்டையும் எம்ப்ளாய்கிட்ட இருந்தோ ஒரு ஃபுல் விஷயத்தையும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு நம்ம முக்கியமாக பண்ண வேண்டிய ஒரு விஷயம் அவங்களுக்கு உண்டான ஸ்பேஸை கொடுக்குறதா. 8 மணி நேரம் ஒருத்தங்க வேலை செய்கிறது தான் ஆவரேஜாக அட்வைசபிள் அப்படின்ற மாதிரியும் அந்த ரிசர்ச்சில் சொல்லியிருக்காங்க. நம்ம சாதாரணமாக ரோட்டில் போய்கிட்டு இருப்போம், ஆனால் எங்கிருந்தாவது யாராவது நம்மளை பார்த்தாங்கன்னா உடனே நம்ம அவங்கள பார்த்துருப்போம். இதை நீங்கள் எப்போயாச்சும் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? நீங்கள் பண்ணலனாலும் டெஃபினட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஒருத்தங்க பண்ணியிருப்பாங்க. குறிப்பாக அவங்க ஃபீமேலாக இருக்காங்கன்ற பட்சத்தில் டெஃபினட்டாக பண்ணியிருக்க சான்ஸ் இருக்குது. ஏன்னா மேலை விட ஃபீமேல் இந்த கேஸ் டிடெக்ஷன் அப்படின்றதுல ரொம்பவே ஷார்ப்பாக இருப்பாங்க. அதனால தான் ஏதோ ஒரு பொண்ணை நீங்கள் உத்து பார்த்தீங்கன்னா உடனே அவங்க உங்களை பார்த்துட்றாங்க. ஈவன் தோ நீங்கள் அவங்களுடைய விஷனில் மாட்டலைனாலுமே டெஃபினட்டாக உங்களை பார்க்கறதுக்கான ரீசன் என்னென்னா கேஸ் டிடெக்ஷன் தான். இது நம்மளுடைய பிரெயினில் ஒரு ஹிடன் சப்ஜெக்ட் மாதிரி. எங்கேயா இருந்து யாராவது நம்மளை பார்க்குறாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஒரு சென்ஸ் வரும். இதை தான் ஸ்பைடர் மேனில் இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி சொல்லியிருப்பாங்க. ஏதோ ஒரு பிரச்சனை வரும்போது அந்த பீட்டர் பார்க்கருக்கு முன்னாடியே தெரிகிற மாதிரி. ஆனால் அது யூஸ்வலாக நிறையா மேல்ஸுக்கு ஃபீமேல்ஸ்க்கு இருக்குது. பட் ஃபீமேல்ஸ்க்கு மேலோட டாமினண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். அண்ட் திஸ் இஸ் பை ஃப்ரம் விஜயஸ்ரீ. டேக் கேர். ஸோ ஃபைனலி நம்மளோட ஷோவோட எண்டுக்கு வந்தாச்சு. இன்னைக்கு நம்மளோட ஷோவில் பார்த்த எல்லா செக்மெண்ட்ஸுமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஒரு சூப்பரான எபிசோடோட மீண்டும் சந்திப்போம். Until then, it's bye from Farita and Manjalvel Mali team.